ஜெபம் பண்ணு கடவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த இந்த ஓய்வு நாளிலே உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். இப்பொழுது இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி தாரும். வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது தேவன் வெளிப்படுவீராக. இல்லங்களிலிருந்து கேட்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தா சீர்நிறைய யெகோவா வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம் கர்த்தனை என்றும் அவற்றை வாஞ்சித்தீருப்பே. ராஜாதிராஜா சேனைகளின் கர்த்தா பீடம் என் வாஞ்சையே பீடடைந்தே உம்மை துதித்தே உறைவோர் பாக்கியவான்களே. நானீர் சூரியன் என்னற்கிடையமும் மாகிமாய் கிருபையீர் ஓம் பக்தர் பேரு நன்மையானந்தும் உம்மை நம்புவோர் பாக்கியவான். திரியேக தேவே மகிமை உமக்கே காலமாய் உண்டாகவே நித்தியமாளோ சதா காலமும் உழைதாம் பாடியே ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின விசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 31 வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவை குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சபாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய்
ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் சுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தனத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவரோட அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்பது பாடம் முடிந்தது. தம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிக்கிறவர்கள், தம்முடைய பிறந்த நாட்களை ஆசரிக்கிறவர்கள் 4/5/2020 அன்று திரு கே. நிக்கல்சன் டேவிட் அவர்கள், திருமதி என். ஏஞ்சல் கிருவா அவர்கள் 5/5/2020 அன்று தங்கள் பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள், திருமதி டி. ஜெயரூபா ஒய்ஃப் ஆஃப் திரு ஜி. தேவராஜ் 5ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிப்பவர்கள் மிஸ்டர் ஏ.வி. வின்சென்ட் அவர்கள். தன்னுடைய திருமண நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைகள் 4/5/2020 அன்று திரு ஜே.எஸ். தியோடர் நிக்கல்சன், திருமதி டி. தர்மா கமலி தம்பதியினர். 5/5/2020 அன்று தங்களுடைய திருமண நாட்களை ஆசரிப்பவர்கள் திரு கே. நிக்கல்சன் டேவிட், திருமதி என். ஏஞ்சல் கிருபா தம்பதியினர். 8/5/2020 அன்று தங்களுடைய திருமண நாளை ஆசரிப்பவர் திரு எம். அலெக்சாண்டர், திருமதி ஏ. அமுதா ஸ்டெல்லா அவர்கள். தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற, திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆயுசு நாட்களிலே கர்த்தர் புதியதொரு ஆண்டுக்குள்ளாக கடந்து வரும்படியாக கிருபை கர்த்தர் தந்து நல்ல தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஆண்டவரே நிறைவாய் எங்களோடு இருந்து எங்களுடைய திருச்சின் பிள்ளைகளை இம்மட்டும் வழிநடத்தினது போல இந்த பிறந்த ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்கின்ற பொழுதும் வழிநடத்துவதாக கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஜீவன், சுகம், பலன், தீர்க்காயுசை தாரும். கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். வழி பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தர் பாதுகாவலை தந்து ஆசீர்வதிப்பீராக. அவ்விதமாக திருமண நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருமண வாழ்க்கை ஆண்டவரால் அது நியமிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே குடும்பங்களாக இணைந்து பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலும் தம்முடைய திருமண நாட்களில் ஆசரிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தராகிய ஆண்டவர் போதுமானவராக இருந்து நிறைவான சகல ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டு இந்த திருமண ஆண்டவரே நாட்களிலும் இன்னும் அதிகமாக அன்பிலே அவர்கள் இருக்கவும், ஐக்கியத்திலே வளரவும், ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவர் மேல் ஒருவர் அன்பு பாராட்டுகிற கிருபையில அதிகமாக வளர்ந்து பெருகவும் கர்த்தர் கிருபை தாரும். அருமையான பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆலோசனை கர்த்தராக இந்த ஆண்டு முழுவதும் வெறும் குடும்பத்தின் காரியங்களை திட்டமிட்டு வழிநடத்துகின்ற கிருபையை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஜீவன், சுகம், பலன், தீர்க்காயுசை தாரும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தாரும். தெய்வீக பிரசன்னம் நிறைவாயிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே.
குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட நிறைவாய் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஓய்வு நாளிலே ஆசீர்வதித்து பலப்படுத்தி நிறைவாக வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் இருக்கின்ற சம்பவத்தில் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவினுடைய உரையாடல்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரயாணம் இன்னும் உரையாடல்களை நாம் காண்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதை நாம் தியானிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே எவை என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு 4 காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. முதலாவதாக, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எவ்விதமாக அவர் செயல்படுகிறார், செயல்படுகிற கிறிஸ்துவானவர் எப்படி இடைவிடுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படி அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்களுடனே கூட நடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுதாமே அவர்களுடனே கூட நடந்து போனார் என்று சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, முதலாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் சீடர்களோடு அவர் உலா வருகிறவராக இருக்கிறார். எம்மாவூர் சீடர்கள் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எம்மாவூர் ஏறத்தாழ எருசலேமுக்கு 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மைல் கணக்கில் பார்க்கின்ற பொழுது 7 அல்லது 8 மைல் தூரம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இந்த எம்மாவூர் கிராமம் இருக்கிறது. அவருடைய சீடர்கள் பயணப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, கரடும் முரடும் கல்லும் முள்ளும் இருக்கின்ற சாலை, பள்ளங்கள், மேடுகள், ஓங்கி வளர்ந்த மரங்கள் இருக்கிறது. மரங்களிலே காக்கைகளின் சத்தங்கள், குயில்களின் சத்தங்கள், குருவிகளின் சத்தங்கள் இவையெல்லாம் அங்கே இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த சீடர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களோடு இணைந்து வருபவரை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் ஒருவரோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இவ்விதமாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடந்து போகிறார். முதலாவதாக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் உலா வருகிறவராக இருக்கிறார். உலா வருகிற இயேசு கிறிஸ்து முதல் காரியம். இந்த உலா வருகிற இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களோடு கடந்து வந்து அவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதையும் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால் அவர் நம்மோடு உலா வருபவராக இருக்கிறார். இந்த உலா வருபவர் நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே சீடர்கள் கடந்து சென்றது போல நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கடவுள் எங்கே இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்னுடைய பாடுகள் துக்கங்களை அவர் கவனிக்கவில்லையோ என்கின்ற சிந்தனை தான் அவர் நம்மோடு உலா வரவில்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு காரணியாக அமைகிறது. அவர்களும் அதே சூழ்நிலை தான் இருந்தார்கள். ஆண்டவர் சொன்ன காரியங்களை எல்லாம் மறந்து போய்கொண்டு அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவர் நம்மோடு வருகிறார் என்று சொல்லி அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் உடன் வருவது யார் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த காலங்களிலும் ஆண்டவர் நம்மோடு அப்படித்தான் அவர் உலா வந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார், நம்மோடு அவர் நடந்து வந்து கொண்டு இருக்கிறார்.
முதல் காரியம், அந்த நடந்து வந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே ஒவ்வொரு காரியமாக செயல்படுகின்ற விதத்தை அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறவராக, நம்மோடு கூட அவர் நடந்து வருபவராக இருக்கிறார். பள்ளங்கள் நிறைந்த இவ்வுலக வாழ்க்கையிலே, கரடு முரடுகள் நிறைந்த இவ்வுலக வாழ்க்கையிலே, முட்களும் கல்லும் இருக்கின்ற பிரயாணமான சூழ்நிலை நிறைந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் பயணித்துக் கொண்டிருப்பதை, நம்மோடு உலா வருவதை நாம் மறந்துவிடக் கூடாது அன்பிற்குரியவர்களே என்பதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்தி, ஆண்டவரே செயல்படுகிறவர், எங்களோடு உலா வருவதற்காக நன்றி என்று சொல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது எம்மாவூர் பயணத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்ற காரியம் லூக்கா 24:17 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறார். இரண்டாவதாக, அவர் உரையாடுகிறார். முதலாவதாக அவர் உலா வருகிறார், இரண்டாவதாக அவர் உறவாடுகிறார். உரையாடுகிற ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். உரையாடுகிற ஆண்டவர் அவர்களோடு உரையாடி கொண்டு அவர் போகிறார். என்ன நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எவைகளை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன காரியம் என்று சொல்லி அவர்களிடத்திலே ஒரு கேள்வியோடு அவர்களுடைய உரையாடலை அவர் தொடங்குகிறார். அப்பொழுது அவர்கள் நடந்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் குறித்து அவர் சொல்லுவதை நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் பார்க்கிறோம். சிலுவையிலே அறைந்தார்கள் என்பதை அவர்கள் சொல்லுகிற காரியத்தை நாம பார்க்கிறோம். இப்பொழுது அவர் உரையாடுகிற ஆண்டவர் உரையாடி கடந்து செல்லுகின்ற பொழுது, ஒருவேளை சாதாரணமா உரையாடுதல் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது, நாம் ஒருவரோடு பேசிக் கொள்ளுகின்ற பொழுது எப்படி உரையாடுவோம்? நன்றாக உணவு அருந்தினீர்களா? நன்றாக இருக்கிறீர்களா? பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா? குடும்பம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பல காரியங்களுக்காக உறவாடுவதை நம்ம பார்க்கிறோம். உரையாடுகிற தன்மையை நம்ம பார்க்கிறோம். அவ்விடமாக அவர் உரையாடுகிறார். அதான் நடந்திருக்கிற சம்பவம். வேற எல்லா காரியங்களும் 8 மைல் தூரம் நடக்கின்ற பொழுது ஒரு காரியம் மாத்திரம் அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள். குடும்பத்தின் காரியங்கள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பேசியிருப்பார்கள். அவ்விதமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் அவர் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நம்முடைய விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் விசாரித்து ஒவ்வொன்றாக அவர் அறிந்து கொள்ளுகிற ஒரு கர்த்தராக அவர் இருப்பதை நாம பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் கர்த்தரோடு உரையாடுகிறோமா? சீடர்கள் அன்று அவர் கர்த்தர் இயேசு என்று சொல்லி அறியாமல் உரையாடினார்கள். இன்னைக்கு அறிந்திருக்கிற நாம் ஆண்டவரோடு உரையாடுகிறோமா, அல்லது ஆண்டவர் நம்மோடு உரையாடுகிறதை உணராமல் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம், அவர்கள் ஆண்டவரோடு உரையாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உரையாடி கொண்டு இருக்கிறார்கள். மூன்றாவதாக, ஆண்டவர் அங்கே எவ்விதமாக செயல்படுகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு உணர்த்துகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக உலா வருகிறார், இரண்டாவதாக அவர்களோடு அவர் உரையாடுகிறார், மூன்றாவதாக அவர் உணர்த்துகிற காரியத்தை நாம பார்க்கிறோம். 25ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர்கள் விவரித்து அவர்கள் காண்பிப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, உணர்த்துகிறார்.
நீ இப்படி புத்தி இல்லாம போயிட்டியே, உன்னுடைய இருதயம் மந்த இருதயமாக போய்விட்டதே. மோசே சொன்னானே, தீர்க்கதரிசிகள் உழைத்தார்களே, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு வருவார் என்று சொன்னார்களே என்பதையெல்லாம் அவர்கள் மறந்திருக்கின்ற சூழ்நிலையிலே அவர் உணர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். உணர்த்துகிறார். 3வது காரியம், அவர் அவர்களுக்கு உணர்த்துகிறார். அவர்கள் தவற அவர் உணர்த்துகிறார். உணர்த்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் அவர்கள் அவர்தான் இயேசு என்று சொல்லி அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் 28ஆம் வசனத்திலே, அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் காண்பித்து அவர் கடந்து செல்லுகிறார். உடனே அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கிடும் என்று சொல்லுகிறார்கள். அவரும் அவர்களோடு தங்குகிறத நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர்கள் அறியலை தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி உணர்த்துகின்ற சூழ்நிலையிலும் அறியாமல் இருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கும் அவர் உணர்த்துகிறார். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பல நேரங்களிலே அதை மறந்து நம்ம போய்விடுகிறோம். நம்முடைய உணர்வுகள் மற்ற காரியத்துக்கு நேராக கடந்து செல்கிறதே தவிர விசுவாச உணர்வுக்கு நேராக இல்லாத சூழ்நிலையே பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் உலா வருகிறவராக, 2வதாக உரையாடுகிறவராக, 3வதாக உணர்த்துபவராக இருக்கிறார். 4வதாக அவர் இதே 29ஆம் வசனத்தின் பார்க்கின்ற பொழுது, சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி போனார். 4வது காரியம், அவர் உடன் தங்குகிறவராக இருந்தார். உடன் தங்குகிற கிறிஸ்து. அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? உடன் தங்குகிறவராக இருப்பதை நாம பார்க்கிறோம். உடன் தங்குகிற ஒரு கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நம்ம கூட இருக்கிறார். நாம் எங்க இருந்தாலும் அவர் நம்மோடு அவர் இருந்து, நாம் அவரை மறந்தால், அவர் நமக்கு உணர்த்துகிற காரியத்திற்கு நாம செவிவிடாமல் போனாலும், விசுவாச வாழ்க்கையிலே பின்னேறிட்டு நாம் கடந்து சென்றிருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம கூட தான் அவர் தங்கி இருக்கிறார். இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். நம்ம குடியிருக்கிற இல்லங்களிலே அவர் நம்மோடு உடன் தங்கி இருக்கிறார். பல நேரங்களில் அதை நாம் அறிந்து கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கிறோம். அவர்களும் அவிதமாக அவர் இருக்கிறார்கள், அவிதமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் வந்தார், என்னென்ன காரியத்தெல்லாம் செய்தார்னு சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர் உலா வந்ததை அறிந்து கொள்ளல, அவர் உறவாடினதை உரையாடினதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, அவர் உணர்த்தியதை அறிந்து கொள்ளவில்லை, அவர் உடன் தங்கிய போதும் அவர் அறிந்து கொள்ளவில்லை. இறுதியாக அவர் அவர்களுக்கு உணவு அளிக்கும் போது அவர்கள் அறிந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். உணவளிக்கிறவராக, என்ன உணவு? அவர் தம்மையே ஏகவழியாக அவர் உணவாக அளித்ததை அங்கே அவர்களுக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 30ஆம் வசனத்திலே, அவர்களுடனே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் 4 காரியத்திலையும் அவங்க என்ன செய்யல, அறிந்து கொள்ளல. ஆண்டவர் அவர் உலா வந்த போது அறிந்து கொள்ளல, உரையாடின போது அறிந்து கொள்ளவில்லை, உணர்த்திய போது அறிந்து கொள்ளவில்லை, உடன் தங்கிய போது அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் வாழ்வு தருகின்ற உணவை அளிக்கின்ற பொழுது அவர் அறிந்து கொண்டார்கள். 5வது காரியம், அவர்கள் அறிந்து கொண்டு உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் அவிடம் விட்டு மறைந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அவ்விதமாக அவர் வாழ்வழிக்கின்ற ஒரு உணவை தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பந்தியிலே நாம் இணைகின்ற பொழுது அவர் நம்மோடு அவரோடு நாம் ஐக்கியப்படுகின்ற பொழுது அவர் நம்மோடு இருக்கிறாரா? நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் நமக்கு முன்பாக
வைக்கப்படுகின்ற கேள்வி. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி. அன்பானவர்களே, 5 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக, இந்த உயிர்த்து அழுந்த ஆண்டவர் எவ்விதமாக செயல்படுகிறார் என்று சொன்னால், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உலா வருகிறவராக அவர் செயல்பட்டார். முதல் காரியம். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் அவர் உரையாடுபவராக அவர் செயல்பட்டார். மூன்றாவதாக, அவர் உணர்த்துகிறவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான்காவதாக, நம்மோடு உடன் தங்குகிறவராக இருக்கிறார். ஐந்தாவதாக, அவர் உணவளிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு அவர் செயல்படுகிறார் என்ற அழைப்பை உணர்ந்து அவர் உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளில் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க முடியாத நல்ல கிருபையை தந்து வேண்டிக் கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட்டு தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் கேட்கிறவராக இருக்கிற நல்ல தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனுடைய பிரசன்னம் நிறைவாய் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருக்கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா தகப்பனே, இந்த ஊரடங்கு காலங்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை, சில காரியங்கள் தளர்க்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளிலே கர்த்தர் தாமே நாங்கள் வெளியிலே செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களுக்கு பாதுகாவலை தந்தரல வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாவலை தாரும். எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துக்கு செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் இந்த வாரத்திலே கர்த்தர் எங்களுக்கு நிறைவான பாதுகாவலை கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். விசேஷமாக அன்பின் ஆண்டவரே, திருச்சபையின் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்களுக்காக, பெண்கள், முதியவர்கள், வெளியிடங்களில் வெளிநாள் வசிக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கம் செய்கிற ஆண்டவர் அந்த எல்லாருக்கும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயசையும் கர்த்தர் கட்டளையிட்டு தாரும். எவ்விதமான பிரச்சனைகளும் நோயின் தாக்கங்களும் நேரிடாதபடி கர்த்தராகிய ஆண்டவர் பாதுகாத்தல்ல வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஐயா ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் கூடவே இருந்து பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தி இரக்கங்களினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி ஆண்டவரே எங்கள் திருச்செல் பிள்ளைகளை பாதுகாப்பீராக. ஆதரவற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதலாக இருக்கும். கண்ணீரோடு வாழ்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தர் கண்ணீரை துடைப்பீராக. அன்பின் ஆண்டவரே, விசேஷமாக இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் உணவில்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கும் நல்ல உணவை தான். வேலை வாய்ப்பில்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதற்கேற்ற அனுகூலத்தை கர்த்தர் கட்டளையிட்டு வேலை வாய்ப்புகளுக்கு கடந்து செல்லும்படியான கிருபையை கர்த்தர் தான். உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உணவை தந்து ஆசீர்வதியும். வீடுகள் இல்லாமல் சாலையோரங்களிலும் தெருக்களிலும் தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. வெளி மாநிலத்தவர்கள் தம்முடைய சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கிற பிள்ளைகளோடு குடும்பங்களோடு கண்ணீரோடு வசிக்கிற பிள்ளைகள், நடந்து சொந்த இடங்களுக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரங்களுக்கு நடந்தே செல்கிற பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கள் துக்கப்படுகிறதையெல்லாம் அறிகிற ஆண்டவர் இந்த நோயின் தாக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்து மக்கள் ஒவ்வொருவரும் சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து சுகித்திருக்கும்படியான கிருபையை தார். பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருந்து எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் சொல்வது போல இறங்கும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொன்ன வார்த்தை வெளிப்படுவதா. கல்வாரியிலே ஆணிகளால் கடாவப்பட்ட உடைய அன்பின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும், தொட்டு குணப்படுத்தும்படியாக மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே,
அருமையான எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இரக்கம் செய்கிற ஆண்டு தொடர்ந்து இரக்கம் செய்து சகல ஆசீர்வாதங்களை நிறைவாய் கட்டளையிட்டுத்தார். தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் இறங்கி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைவாய் இந்த வாரம் முழுவதும் எல்லாரோடும் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகள், ஆலய பணியாளர், சபை ஊழியர், திருச்சபையின் மூப்பர்கள், நிர்வாகிகள், சேகர தலைவர், பேராயர், திருமண நிர்வாகஸ்தர்கள் எல்லாருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் இறங்கி ஆசீர்வதி. தேசத்துக்காக, தேசத்துல இரவும் பகலும் உழைக்கின்ற அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதமர், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் ஆண்டவர் இறங்குவீராக. கர்த்தராகிய ஆண்டவர் இறங்கி இரக்கம் செய்கிற தகப்பன் நிறைவான நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், தன்னார்வ ஊழியர்கள், அநேக மக்களுக்கு உதவி செய்கிற தன்னார்வ அமைப்புகள் எல்லாருக்கும் கர்த்தர் பாதுகாவலை தந்து ஜீவன் சுகம்பரன் தீர்க்காயசை கர்த்தர் கட்டளையிட்டு தார். மாறாத பிரசன்ன நிறைவாயிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போய் வாருங்கள். கர்த்தர் நாமத்தினாலே ஆமேன். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேய்ப்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணதியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மாதத்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா. அருள்நாதா மாசருகா பரஜோதி, வல்ல நாதா கருணை நாயகா.